வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, படிக்கட்டுல ஏறும்போது பயமாக இருப்பது, திடீரென சமநிலையை இழப்பது, எழுந்து நிற்கும்போது தலை சுற்றுவது. வயதாகிவிட்டது, இது சாதாரணம் என்று நினைத்து சிலர் விடுகிறார்கள். ஆனா உண்மை என்னவென்றால், சரியான உடற்பயிற்சிகளை தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் செய்தாலே சமநிலை திறன் அதிகரிக்கும். கால்கள்ல நல்ல ஒரு வலிமை ஏற்படும். நடைத்திறன் எல்லாமே மேம்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே செய்யக்கூடிய 4 முக்கிய உடற்பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வெளியில போய் நடைப்பயிற்சி செய்யறதுக்கு பயப்படுவாங்க. வயதானவர்கள் திடீர்னு நடந்துட்டு இருக்கும்போது தடுமாறிடுவோம், யாரும் தூக்குறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு நிறைய பயந்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்யாம இருப்பார்கள். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வீட்டில் இருந்து பாதுகாப்பாக செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணீங்கன்னா தடுமாறும் அந்த அபாயம் குறையும். கால்கள் பலமாக்கப்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும், சுயமாக நீங்கள் நடமாடக்கூடிய அந்த திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, நாற்காலியில இருந்து எழுந்து அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க. இதை இங்கிலீஷ்ல சேர் சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி வயதானவர்களுக்கு. இதுக்கு நீங்கள் உறுதியான ஒரு நாற்காலியை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் உட்கார்ந்து செய்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கையை இல்லாமல் தான் நாற்காலியை எடுத்துக்கிட்டாலும் சரி, கை இருக்கிற நாற்காலியாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கைகளை பிடிக்காம தான் இந்த உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முதல்ல பண்ணுறீங்க, விழுகிற மாதிரி ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு செய்யலாம் ஒரு 1-2 நாட்களுக்கு. அடுத்தடுத்து செய்யும்போது நீங்கள் நாற்காலியை பிடிக்காமல் தானாக தான் நீங்கள் செய்யணும். ஸோ இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். நம்ம நாற்காலியில் நேராக அமரணும். ஸோ உட்காரும்போது கூன் போட்டு உட்காருது, சாஞ்சு உட்காருது அப்பெல்லாம் உட்காராமல் நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாகவே அப்படியே எழுந்து நிற்கணும். அதே மாதிரி மெதுவாகவே நீங்கள் மறுபடியும் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த ஒரு உடற்பயிற்சியை செய்யணும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணும்னா 10 முறை நீங்கள் செய்யணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா 10 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக 2 செட்டாக செய்யுங்க, அடுத்து 3 செட்டாக செய்யுங்க. ஸோ 10 முறை அப்படின்னா 2 செட்டுகள் செய்யும் பொழுது 20 முறை வந்துடும், 3 செட்டுகள் 30 முறை வந்துடும். ஸோ நாட்கள் போக போக நீங்கள் கவுண்டுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மைனா, உங்களுடைய தொடை பகுதி எல்லாமே பலமாக்கப்படும், முழங்கால்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் வலுவாக்கப்படும், நாற்காலிகளில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த சிரமம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பாத்ரூம்ல இருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த சிரமம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு உடற்பயிற்சி பயன்படுதுங்க. ஆனால் முதல்ல செய்யும்போது ரொம்பவே கவனமாக செய்யுங்க. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இந்த எக்ஸசைஸ் நேர்கோட்டில் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். நம்மளுடைய முன்னோர்கள் இதை அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸில் கோயிலை சுற்றி 3 ரவுண்டு வருவாங்க நம்மளுடைய வயதானவர்கள். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு ரீசன் இருக்குதுங்க. ஸோ இந்த அடிப்பிரதேசத்தை தான் இன்னைக்கு நம்ம உடற்பயிற்சியாக வீட்டில் செய்ய போகிறோம். இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, சமநிலை உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறங்க, அதாவது கற்பனை செஞ்சுக்கிறங்க, ஒரு கயரை கட்டி அந்த கயத்து மேலே நீங்கள் நடந்து போகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் செவத்துக்கு பக்கத்தில் ஒரு கோடை போட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். எப்படி நடக்கணும்னா, ஒரு காலின் குதிகால மற்றொரு காலின் விரலுக்கு முன்பாக நீங்கள் வச்சு அப்படியே மெதுவாக ஒரு 10 அடிகள் நீங்கள் மெதுவாக நடக்கலாம். அடுத்து 20 அடி. ஸோ இப்படி நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா செவத்தை பிடிச்சிட்டு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நீங்கள் செவரை பிடிக்காம தான் நடக்கணும். ஸோ இப்படி நடக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, மூளைக்கும் உங்கள் உடலுக்கும் இடையான அந்த கோஆர்டினேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது ஏற்படக்கூடிய தடுமாறுதல் குறைய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையுடன் நீங்கள்
அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் எக்ஸர்சைஸ் தாங்க. இது ஒரு கால்கள்ல நிக்கக்கூடிய பயிற்சி. பலருக்கும் இது செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும், ஆனா தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி செய்யணும்னா, சுவர் இல்லன்னா நாற்காலிய நீங்க உங்களுடைய அருகில வச்சுக்கிட்டு, இந்த ஒரு உடற்பயிற்சிய நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து செய்யலாம். ஒரு கால சற்று நீங்க உயர்த்தி, அந்த வந்து ஒரு 10 வினாடிகள் வந்து அத ஹோல்ட் பண்ணி 10 வினாடிகள் அந்த கால மடக்கி வச்சுட்டு, அதுக்கு பிறகு நீங்க கால்கள கீழ இறக்கிட்டு, மறுபடியும் அடுத்த காலுக்கு இதே மாதிரி செய்யணும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி 2 காலுக்கு செய்யணும். நீங்க அந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்கல்ல, மடக்கி வச்சுட்டு நிக்கிற அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா 10 வினாடிகள் மடக்கி வைங்க. அடுத்து போக போக 20 வினாடிகள் வச்சுக்கிருங்க. அடுத்து போக போக 30 வினாடி வரைக்குமே நீங்க உங்களுடைய கவுண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதிக நேரம் வச்சிருந்தீங்கன்னா, அதிக பலன் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இதனால என்ன நன்மை ஏற்படும்னா, சமநிலை திறன் வந்து அதிகரிக்கும். கால்கள் வந்து பலமாக்கப்படும். விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபாயம் வந்து குறையப்படும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, ஹீல் ரைஸ் எக்ஸர்சைஸ் தாங்க. குதிகால்கள உயர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான். இது ரொம்பவுமே எளிமையானது. இதை எப்படி செய்யணும்னா, நாற்காலிய பிடிச்சுக்கிட்டே நீங்க உங்களுடைய கால் விரல்களால நிக்கணும். ஸோ இதுதான் உடற்பயிற்சி. உங்களுடைய குதிகால்கள மேல தூக்கிறணும். குதிகால்கள மேல தூக்கிட்டு, உங்களுடைய கால் விரல் இருக்குல்ல, அத அப்படியே தூக்கி வச்சுட்டு நிக்கணும். இந்த இமேஜ்ல செய்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க செய்யணும். ஸோ இத நீங்க 2 வினாடிகள் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ 2 வினாடிகள் அப்படியே நிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க மெதுவா உங்களுடைய கால்கள மாற்றிட்டு, அடுத்து மறுபடியும் இந்த உடற்பயிற்சிய ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க 15 முறை வந்து நீங்க செய்யணும். 15 முறை 3 செட்டுகளாக. ஸோ 15 கவுண்ட் ஓகேங்களா? 15 அப்படிங்கிறது ஒரு கவுண்ட். அது திருப்பி 3 டைம் வந்து 15 கவுண்ட்ன்னு திருப்பி செய்யணும். ஸோ இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால என்ன நன்மை அப்டின்னா, கால் தசைகள் பலப்படுத்தப்படும். நடக்க போற அந்த வேகம் வந்து மேம்படும். ஸோ நீங்க ஏற்கனவே நடந்திருப்பீங்க. ரொம்பவுமே மெதுவா நடந்திருப்பீங்க. தடுமாறி நடந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறி, நீங்க நடக்கிற வேகம் வந்து மேம்படுறதுக்கு இந்த ஒரு உடற்பயிற்சி பயன்படுது. படிக்கட்டுல ஏறுறது, இறங்குறது இது எல்லாமே எளிமையாகிறது. ஸோ இந்த 4 உடற்பயிற்சிகள எப்படி எந்த நேரத்துல வந்து செய்றது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ காலையிலயும் இந்த உடற்பயிற்சிய செய்யலாம். மாலை நேரத்திலயும் செய்யலாம். ஆனா சாப்பிட்ட உடனே மட்டுமே செய்யவே கூடாது. சாப்பிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் கழித்து தான் இந்த உடற்பயிற்சிய செய்யணும். இந்த உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சிறிதளவு வார்ம் அப் செய்து இந்த உடற்பயிற்சிய வந்து தொடங்குங்க. வார்ம் அப்னா என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே லைட்டா நடங்க, கை கால்கள வந்து சுத்துங்க, ரொட்டேட் பண்ணுங்க, தலையெல்லாம் ரொட்டேட் பண்ணுங்க, கைய சுழற்சி பண்ணுங்க, கால சுழற்சி பண்ணுங்க. ஸோ இதுதான் சின்ன சின்ன வார்ம் அப். இது பண்ணிட்டு நம்ம சொன்ன இந்த 4 உடற்பயிற்சியையும் வீட்டிலேயே செஞ்சுருங்க. ஸோ இது கூடவே கூடுதலா செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம். தினமும் 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான தண்ணி வந்து குடிங்க. ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி ரொம்பவே அவசியமானது. அடுத்து புரதம் நிறைந்த உணவுகள் நிறையவே எடுத்துக்கிறங்க. புரதச்சத்து எதுல இருக்குதுன்னா, பயறு வகைகள் எல்லாத்துலயுமே இருக்குது. பாசிப்பயிர்ல ரொம்பவே புரதம் இருக்குது. பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, பொட்டுக்கடலை. கொண்டைக்கடலைலாம் டெய்லி நம்ம அவிச்சு சாப்பிட முடியல அப்படின்னா, பொட்டுக்கடலைய தினம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை வந்து வறுத்ததோ இல்ல வேக வைத்ததோ அது மட்டும் தான் சாப்பிடணும். எண்ணெயில பொரித்த அந்த கார வேர்க்கடலை இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கக்கூடியத எடுத்துக்கலாம். அடுத்து நான்வெஜ்ன்னு பார்த்தோம்னா, மீனு, முட்டை, கறி, சிக்கன்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன் அதிகமா இருக்குது. அடுத்து கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகள கண்டிப்பா எடுத்துக்கிறங்க. கால்சியம் எதுல இருக்குதுன்னா, எள்ளு, சியா சீட்ஸ், ஆளி விதைகள், அடுத்து வந்து முருங்கை இலையில வந்து நிறையவே கால்சியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கால்சியம் இதிலிருந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாலு, முட்டை இதுலயும் கால்சியம் இருக்குது. விட்டமின் டி நிறைந்த உணவுகள் என்னன்னா, பா மு
முட்டையோடைய மஞ்சக்கருவில் வந்து விட்டமின் டி இருக்குது. காளானில் வந்து விட்டமின் டி இருக்குது. ஸோ விட்டமின் டி உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா காலையில் 15 நிமிடம் நீங்கள் சூரிய ஒளியில் நின்றாவே உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் டி வந்து கிடச்சிரும். விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி வராமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்னதான் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் விட்டமின் டி உடலில் இல்லைன்னா அந்த கால்சியம் சத்தை உடலால் உறிஞ்சி கொள்ள முடியாது. அதனால விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி உடலில் இருந்து அதுக்கப்புறம் கால்சியம் சத்து இருந்தால் தான் உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து போதுமான தூக்கம். தூக்கம் வந்து நைட்டு 7லேருந்து 8 மணி கம்பல்சரி தூங்கணும். தூங்கலைன்னா பலவிதமான நோய்கள் உங்கள் உடலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டிப்ஸையும் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். 100 வயதை தாண்டியும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த உடற்பயிற்சியாக நீங்கள் முதல் நாள் செய்யும்போது உங்களுக்கு சிறிதளவு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 1 மாத காலம் 30 நாட்கள் தொடர்ந்து செய்தால் தான் அதனுடைய பலன்கள் உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நாள் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடல்லையும் நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து 30 நாட்கள் செய்யுங்க. அடுத்து நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுனால ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, வயது அப்படிங்கிறது ஒரு எண்ணு மட்டும்தாங்க. உடலை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்பவுமே உற்சாகமாக இருக்கும். தினமும் நீங்கள் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுடைய கால்கள் வலுவாக்கப்படும். ஸோ அதனால் உடற்பயிற்சியை மறந்துடாதீங்க. உடற்பயிற்சி கூட நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.